ஹாய் வணக்கம். இன்னைக்கு நான் எந்த மாதிரி டாபிக் பற்றி பேசலான்னா பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக ஒரு டிசபிலிட்டி ரிலேட்டடாக ரிசர்ச்காக போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு திருமணமானவங்க கிட்ட நாங்கள் ரிசர்ச் பண்ணும்போது அவங்க சொன்ன கருத்துக்களை தான் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். நம்மளாம் நிறைய பேர் இது பண்ண முடியல, அது வரல, இது வரல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் இவங்கெல்லாம் சொல்லுறத பார்க்கும்போது வாழ்க்கையில் ஒரு 4 செவத்துக்குள்ளே தான் எங்களோட வாழ்க்கையே இருக்கும். வெளியில் எங்களுக்குன்னு ஒரு ஆசைப்பட்ட துணியை வாங்க போகணும்னு நினைச்சா கூட போக முடியாது. ஸோ இந்த மாதிரி கஷ்டத்தில் தான் நாங்களாம் இருப்போம். அதேமாதிரி வீட்டில் இருக்கிறவங்க கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க. எங்களை ஒரு என்ன சொல்றதுன்னா, உனக்குலாம் இது கேடா, உனக்கு ஏன் இதெல்லாம் ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி ரொம்ப நெகட்டிவாக தான் அவங்கள டிமோட்டிவ் தான் பண்ணுவாங்க. அப்படிலாம் சொல்லும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அப்படி நீங்கள் நடத்தாதீங்க. ஏன்னா அவங்களும் நம்மள மாதிரி உள்ளவங்க தான், அவங்களுக்கும் உணர்வு எல்லாமே இருக்குது. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனால் கூட மாமியார் தனியாக எங்களை இருக்க சொல்லுவாங்க, எங்கள் கூட வச்சுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எங்களை தனியாக ஃபேமிலியோட இது பண்ணுவாங்கலாம் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய பேர் கல்யாணம் ஆனவங்க சொன்னது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டிசபிலிட்டியாக இருக்கேன், பட் எனக்கு கல்யாண பார்ட்னர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கல. டிசபிலிட்டி உள்ள பர்சனே நான் கல்யாணம் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு தான் பண்ணேன். ஆனால் அப்படி பண்ணவங்களோட லைஃப் பார்த்தீங்கன்னா நிறைய புரிதல் இருக்குது. ஏன்னா எனக்கு என்ன மாதிரின்னு சொல்லி அவங்களுக்கும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நிறைய பேர் பண்ணாதவங்க பார்த்தீங்கன்னா, நான் நார்மல் பர்சனை மேரேஜ் பண்ணேன், பட் என்னோட இது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் கை வலிக்குது சொன்னால் கூட சும்மா இதை சொல்லாத அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு டிசபிலிட்டியாக இருக்கும்போது டிசபிலிட்டி பர்சனே கல்யாணம் பண்ணிக்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்கு. அதேமாதிரி டிசபிலிட்டி பர்சனுக்குலாம் கல்யாணம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா பிஃபோர் மேரேஜ் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஃபேமிலிலேருந்து எந்த ஒரு சப்போர்ட்ஸ் கிடையாது. எங்களை நெகட்டிவாக சொல்லுவாங்க, திட்டுவாங்க. டிவி பார்த்தா கூட சும்மா டிவி பார்த்துட்டு இருக்க அப்படின்லாம் சொல்லும்போது ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் என் லைஃப் நல்லா மாறி இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒருத்தவங்களோட கருத்துன்னு இல்லை, இது சமுதாயத்துக்கே இருக்கிற கருத்தாக கூட நான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் உங்களோட சைடில் யாராவது இந்த மாதிரி டிசபிலிட்டிஸ் பார்த்தாலும் எதுவும் ரொம்ப தப்பாக அவங்கள யூகிக்காதீங்க, தப்பாக சொல்லாதீங்க. அவங்களும் நம்மள மாதிரி தான். கொஞ்சம் டேக் கேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.